ஹாய் மக்களே, இன்னைக்கு காலையில் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பையா கடைக்கு கிளம்பிட்டேன். நான் வீட்டை விட்டு வெளியே இறங்கும்போது மழை பெருசாக இல்லை, சும்மா சாரல் தான் இருந்துச்சு. இருந்தாலும் கையில் கொடை வச்சுக்கலாம், ஏன்னா நடந்து போகிறதுனால போகிற வழியில் இன்கேஸ் மழை வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடையை கையில் வச்சுட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே பையா கடைக்கு வந்துட்டேன். நேற்றுக்கு வேற கடைக்கு போகலையா, ஸோ அதனால் கடை எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. கடைக்கு மேலே ஏகப்பட்ட கொப்பு விழுந்து கிடக்கு. கடையில் தார்ப்பா ஃபுல்லாமே கிழிஞ்சு தான் இருக்குது. அங்கங்கே தண்ணி கடையே சொதன்னு இருக்குது. ஸோ அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். மழை பெருசாக இருக்கிறதுனால வெளியே எந்த திங்ஸும் எடுத்து வெளியே வைக்க முடியல. கடைக்குள்ளேயே தான் வச்சுருந்தேன். சோப்பு ப்ரஷ் எல்லாமே கடைக்குள்ளேயே தான் வச்சு அப்படியே பிஸ்னஸ் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு 12:30 ஆச்சு, 2:30 ஆச்சு, 3:30 ஆச்சு, போனியே ஆகலை. டூரிஸ்டோட வருகை அப்படிங்கிறது 15 பேர் வந்திருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ பிஸ்னஸே இல்லைன்னு குரங்கு டார்ச்சர் வேற ஒரு பக்கம். உடனே கடை அடைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. பிஸ்னஸ்னாலே அப்படிதான் இருக்கும். ஒரு நேரம் பிஸ்னஸ் இருக்கும், ஒரு நேரம் பிஸ்னஸ் இருக்காது. சில சமயம் நிறைய நாட்கள் போனி ஆகாமலாம் இந்த மாதிரி போன நாட்கள்லாம் உண்டு. மழை நேரம் என்ன பண்ணுறது? ஸோ அப்படியே நடந்து வந்தேன். வெயிட்டிங் ஷெட்லேருந்து இது கீழே இறங்கி போகிற பாதை, நம்ம வீட்டுக்கு போகிற பாதை. அந்த மலைக்கு மேலே அந்த மேகங்கள் இருக்கிறத பாருங்களேன், அப்படியே பஞ்சு மிட்டாய் புசு புசுன்னு இருக்கு பாருங்க, அதை எடுத்து சாப்பிடலாம் போல் அந்த அளவுக்கு ஒரு அழகாக தெரியுது. ஸோ அதை அப்படியே உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு காலையில் அல்லது சாயங்காலம் அந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு டைம் நடக்கணுங்க. உடம்புக்கு நடந்தால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த ரைட் கால் வலி இருந்துச்சு. ஸோ இந்த நடக்கிறதுனால அந்த பெயின் கொஞ்சம் எனக்கு குறைஞ்சிருக்கு. அதனால தான் நான் டெய்லி நடக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.